வெல்கம் டு தேஜஸ் விஜய் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் சில முக்கியமான வேலைக்காக வெளியில் போவாங்க. அப்படி போகும்போது அந்த வேலையில் முழுமையான வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போவாங்க. அப்படி நினைக்கிறவங்க தங்களோட காரிய வெற்றியை மேம்படுத்துறதுக்காக மஞ்சள் கிழங்கை வைத்து இந்த எளிய பரிகாரம் செய்யணும். அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நாங்கள் தொடுறது எல்லாமே தொடங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சுக்கிர திசை இருக்கணும். அதாவது சுக்கிரனின் அருள் இருக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் குரு பகவானின் பார்வையும் நல்லா இருக்கணும். இப்படி இவங்க 2 பேரோட அனுக்கிரகமும் ஒருவருக்கு கிடைச்சது அப்படின்னா அவர் நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், காரிய வெற்றி உண்டாகும். எந்தவித தடைகள் வந்தாலும் அவை அனைத்தும் தவிடுபொடி ஆகும். இந்த பரிகாரம் மூலமா இவங்க 2 பேரோட அருளாசியையும் ஒரு சேர நம்மளால பெற முடியும். பொதுவாக குரு பகவானின் பரிபூரணமான அனுக்கிரகம் பெற்ற பொருளாக திகழ்கிறது தான் மஞ்சள். மஞ்சளை நாம் நம்மளோட எடுத்து கொண்டுகிட்டு போகும்போது எந்த காரியத்திலும் எந்த விதமான தடைகளும் ஏற்படாது. அதனால தான் விநாயகரை கூட மஞ்சள் பிடிச்சு வச்சு வழிபாடு செய்கிறோம். அப்படிப்பட்ட மஞ்சள் கிழங்கை நாம் எப்படி பயன்படுத்தினால் சுக்கிரன் மற்றும் குரு பகவானின் அருளை பெற முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதற்கு நீங்கள் முதலாவதாக ஒரு மஞ்சள் கிழங்கை வாங்கிக்கிறீங்க. இது குண்டு மஞ்சளாக இருந்தது அப்படின்னா நல்லா, விரலி மஞ்சளாக இருக்கக்கூடாது. இந்த மஞ்சளை எந்த காரியமாக இருந்தாலும் செல்றதுக்கு முன்பாக வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் நம்மளோட தொப்புள்ள ஒரு 5 நிமிடம் அப்படியே வச்சிருக்கணும். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நரம்புகளும் தொப்புள்ள தான் ஒன்று சேருது. அந்த தொப்புள்ள நாம குரு அம்சம் பொருந்திய இந்த மஞ்சக்கிழங்க 5 நிமிஷம் வைக்கிறதன் மூலமா நம்மளுக்கு சுக்கிரன் மற்றும் குரு பகவானின் அருள் பரிபூரணமா கிடைக்கும். 5 நிமிஷம் வச்சுட்டு பிறகு அந்த மஞ்சள் கிழங்கு அப்படியே எடுத்து தனியாக வச்சிருங்க. பிறகு நீங்கள் உங்களோட காரியத்திற்கு போகலாம். அப்படி போகிறதன் மூலமாக அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த மஞ்சள் கிழங்கை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் இந்த மஞ்சள் கிழங்கில் பூச்சி வரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். பூச்சிகள் வந்துருச்சு அப்படின்னா அதை கால்படாத இடத்துல போட்டுருங்க. புதிய மஞ்சள் கிழங்கை வாங்கி மறுபடியும் அதே போல் நீங்கள் செய்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் பின்பற்றிய தாந்திரீகமான பரிகாரம் தான். நாமளும் பின்பற்றி நம்மளோட வாழ்க்கையில் சுக்கிரன் மற்றும் குரு பகவானின் அருளை பெற்று அனைத்து விதமான மங்களங்களையும் பெறுவோம். நிச்சயமாக இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களோடையும் என்னோட பதிவை பகிர்ந்துக்க மறக்காதீங்க. இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னோட தேஜஸ் விஜய் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. மேலும் ஒரு அருமையான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்டில் தென், தேஜஸ் விஜய்.